மேலவரம்பு முருகேசன் உட்பட 7 பேர் தன்னுடைய உரிமைக்காக களத்திலே உயிர் நீத்த இந்நினைவு நாளில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு மேலவரம்பிலே வீரவணக்க அந்த நிகழ்வில் பங்கேற்று உரிமை போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிறார். அதேபோல் இங்கே தலைமை நிலையத்தின் சார்பாக தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் அண்ணன் இளஞ்செயல்பேரா அண்ணன் பாலசிங்கம் தலைமையிலே அந்த உரிமை போராளிகளுக்கு இங்கே தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது. நீங்க இருந்தது உங்களுக்கு திருச்சி மாட்டல ஓகே ஓகே போட்டோ எடுப்போம். வீர வணக்கம் 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 மேல வளவு முருகேசனுக்கு மேல வளவு முருகேசனுக்கு வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் 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 உரிமை மீட்பு போரிலே உரிமை மீட்பு போரிலே தன்னுயிர் தந்து தன்னுயிர் தந்து தன்னுயிர் தந்து பலியான தோழர்களுக்கு பலியான தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தலைமை முகாம் சார்பிலே தலைமை முகாம் சார்பிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் ஒருத்தர போகலாம். வரோம் போனோம். ஒரு ஆள் வந்த பிறகு போகும். அப்போதான் ஃபோட்டோ எடுக்கும். போடும். கரெக்டாக அத்தை எங்கே பாரு. ஆகா போதும் ஆகா குமார் போயிட்டாரு. லைவ் இல்லையா போடுங்க எல்லாம் ஆமாம்
எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சாப்பா? ஜூன் 30 இன்று அரசியல் உரிமை போராளி மேல உலகு முருகேசன் உள்ளிட்ட 7 பேர் வீரச்சாவடைந்த நாள். இந்த நாளில் தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் மேலவளவில் விடுதலை களத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமை நிலையத்தின் சார்பாகவும் இந்த வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் கடைபிடித்து வருகிற நிலையில் இன்றைய தினம் நம்முடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் பாலசிங்கம் அவருடைய ஒருங்கிணைப்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கரிகால் வளவன், சைதை ஜாக்கப், இளையா, நம்முடைய மாநில செயலாளர் பூவிழியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈரா செல்வம் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் உரிமைக்காக தன்னுடைய உயிரை தெரிந்தே அந்த களத்திலே நின்று பலியானவர் மேலவளவு முருகேசன் அவர்கள். ஏதோ தெரியாமல் எதேச்சையாக அவர் பலியாகவில்லை. இந்த மக்களின் உரிமைக்காக அந்த தேர்தலில் நின்று, பஞ்சாயத்து தேர்தலில் நின்றால் எதிரிகள் நம்மை வீழ்த்துவார்கள் என்று தெரிந்தும் கூட துணிச்சலாக எதிர்த்து நின்று இந்த மக்களின் உரிமைக்காக தன் உயிரை நான் விடவும் தயார் என்று அந்த களத்திலே நின்று ஆதிக்கவாதிகளை எல்லாம் எதிர்த்து களத்திலே நின்று அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்ற பிறகு ஆதிக்கவாதிகளால், சாதியவாதிகளால் சகித்துக் கொள்ள முடியாமல் பேருந்திலே 7 பேரை வெட்டி கொன்று பலியாக்கினார்கள். ஆனாலும் அவர்கள் பலியானாலும் அவர்களுடைய கனவு இன்று விடுதலை சிறுத்தைகளின் கனவாக மாறி இன்று தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே அந்த வீரச்சாவு என்பது இந்த விடுதலை களத்திலே இன்று அரசியல் களத்தில் நாம் இப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், எந்த தேர்தலிலும் இந்த மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக தனித்துவமாக வெற்றி பெறக்கூடிய நிலை தலைவர் எழுச்சி தமிழர் பெற்று தந்திருக்கிறார். எனவே அரசியல் உரிமையை பெறுவதற்காக தன் உயிரை துணிச்சலாக நின்று இன்னுயிரை ஈர்ந்த அந்த போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் மறக்காமல் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எங்களுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை அரசியல் உரிமை போராளி மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அத்தனை பேர் போராளிகளுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஓகே ஓகே ஓகே. என்ன